வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்களம் பொங்கிட துணை வந்தானே. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சென்னை விரிவாக்க மையம் பல சாதனைகளை செய்து வருகின்றது. அதனில் ஒன்று மாநகரில் வாழும் மக்களிடையே மாடிகளில் தோட்டம் அமைத்தலை விரிவாக்கம் செய்து வருகின்றது. அவ்வகையில் அண்ணா நகர் 15வது பிரதான சாலையில் வசிக்கும் ஏசி கந்தசாமி தனது வீட்டு மாடியில் அமைத்துள்ள தோட்டம் பற்றி விவரிக்கின்றார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் சிவில் இன்ஜினியர் சூப்பரிண்ட் இன்ஜினியராக இருந்து பணிபுரிந்து ஓய்வு பெற்று இப்போ 97வது வருஷம் ஓய்வு பெற்றேன். ஓய்வு பெற்ற அடுத்த ஆண்டுலேருந்து நிறைய செடிங்களெல்லாம் வளர்த்து வீட்டில் பசுமை புரட்சி செஞ்சிட்ருக்கேன். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கும் செஞ்சு வரேன். அதனால் எங்கள் வீட்டில் நிறைய கிரவுண்ட் வாட்டர் நீர்வளம் இருக்குது. செடிங்களை வளர்க்குறதுக்கு வேண்டிய நீர்வளம் இருக்குது. செடிங்களாம் கீழே பயிர் வச்சு சில செடிங்களை கொடிங்களை மேலே கொண்டாந்துருக்கேன். ரூஃப்லேயே நிறைய செடிங்க வச்சுருக்கேன். அந்த செடியில் வந்து நித்திய தினமே பூக்கிற மாதிரி நித்திய மல்லின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பவழ மல்லி இருக்குது. கொடி சம்பங்கின்னு பச்சை கலரில் பூ இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும், வாசனையாக இருக்கும். அப்புறம் மஞ்சாம்பரம், குண்டு மல்லி, பாரிஜாதம், அப்புறம் மருத்துவ செடிங்களும் வச்சுருக்கேன். அது வந்து கற்பூரவள்ளி, மருதாணி, இந்த மாதிரி மருத்துவ செடியும் இருக்குது. கீரைங்களும் நிறைய போட்டு இந்த வீட்டுக்கு வேண்டிய கீரை, தக்காளி இதெல்லாம் வச்சுருக்கேன். என்னுடைய இது வந்து இது ஒரு நல்ல பொழுதுபோக்காக இருக்குது. காலையில் ஒரு வாக்கிங் போயிட்டு வந்த உடனே ஒரு 2 மணி நேரம் இதுலேயே செலவு பண்ணுவேன். செடிங்களை பார்க்கறது, அதுங்களுக்கு தண்ணி ஊற்றுறது, அதுங்களை பராமரிக்கிறது. அதே மாதிரி சாயந்தரம் 4 மணிக்குலேருந்து 6 மணி வரையும் செடியை பராமரிக்கிற வேலை பார்ப்பேன். இது ஒரு நல்ல பொழுதுபோக்காக இருக்குது. எனக்கு 75 வயசு ஆகுதுனால இந்த வயசில் இது ஒரு நல்ல பொழுதுபோக்காக இருக்குது எனக்கு. என்ன மாதிரி எல்லாருமே இதை மாதிரி பொழுது போகாதவங்க டிவி எதற்கு 24 மணி நேரமும் ஒரு பாக்ஸ் எதற்க உட்காந்துருக்கிறத விட இதை மாதிரி கொஞ்சம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணாக்கா நல்ல இருக்கும். நல்ல காத்தோட்டம், நல்ல பசுமை புரட்சி. இது ஒரு அழகான ஒரு பொழுதுபோக்காக இருக்குது. சின்ன வயசுலேருந்தே செடியில் ஆர்வம் எனக்கு அதிகமாக உண்டு. இப்போ நிறைய நேரம் இருக்கிறதுனால நான் வந்து 24 மணி நேரமும் இந்த எண்ணத்துலேயே இருக்கேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய பிரான்ச் ஒன்று இருக்குது. அங்கே ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங் போன போது அவங்க ஒரு நோட்ஸ் கொடுத்தாங்க. அந்த நோட்ஸ் ரொம்ப உதவியாக இருந்தது. அதில் வந்து செடி பராமரிப்பு, செடிக்கு என்ன உரம் போடணும், எல்லாம் போடணும், எல்லா செடியினுடைய வளர்ப்பு முறையை பற்றி சொன்னாங்க. அதை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதை பற்றி எப்படி இந்த காய்கறி வீட்டு காய்கறி வேஸ்ட்லேருந்து உரம் தயாரிக்கிறது, அப்புறம் மருந்து வேப்ப முன்னாக்கு, வேப்ப எண்ணெய் இதெல்லாம் தெளித்து
ரொம்ப சிக்கனமான முறையில் தான் நான் செடிங்களை வளர்க்குறேன். ரொம்ப செலவெல்லாம் பண்ணி வளர்க்குறதில்ல. அதனால் எனக்கு அந்த பல்கலைக்கழகம் கொடுத்த ட்ரைனிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அடிக்கடி எனக்கு என்னென்ன டவுட் வருமோ அங்கே வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிறதுனால அடிக்கடி போய் அவங்கள கேட்பேன். அவங்களும் சில சமயம் விதையெல்லாம் வச்சுருப்பாங்க. இருந்தாங்கன்னா நான் விதை உரம் இருந்தால் உரத்தை வாங்கிட்டு வருவேன். அவங்கள சில சமயம் என்ன செடியை எப்போ பறிக்கணும், எப்போ காய் எப்போ பறிக்கணும் இதெல்லாம் கேட்பேன். அவங்களும் அழகாக சொல்லுவாங்க. அது எங்களை மாதிரி வயசானவங்களுக்கும் இது ஒரு பொழுதுபோக்காக இருக்குது. இந்த தோட்டக்கலைன்றது வயசானவங்க தான் செய்யணும்னு இல்லை, ஆர்வம் உள்ளவங்க யார் வேணால் செய்யலாம். இதில் ஆர்வம் தான் முக்கியம். அந்த நிறைய மேக்சைனில் இப்போ இந்த தோட்டக்கலையை பற்றி வருது. எந்தெந்த செடிக்கு மருத்துவ குணம் இருக்குலாம் சொல்கிறாங்க. ரூஃபில் வச்சா வந்து டேம்ப்னஸ் இருக்கும், ரூஃப் லீக் ஆகும், இந்த மாதிரி பயமெல்லாம் நமக்கு வேண்டாம். ஆகையினால ஆர்வம் தான் இது முக்கியம். ஆர்வம் இருக்கிறவங்க அங்கே போனாங்கன்னாக்கா ஃபோன்லேயும் கேட்கலாம், நேராகவும் போனால் நம்ம கேட்குறது எல்லாத்துக்கும் அவங்க பொறுமையாக பதில் சொல்கிறாங்க. அதனால் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணி பயன்பெறும் மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற ஏசி கந்தசாமி அவர்களை 0994016354 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது ஆலோசனை நேரம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் துல்லிய பண்ணை மேம்பாட்டு திட்டத்தில் கத்திரி சாகுபடி குறித்து விளக்கம் தருகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பொறியியல் துறையின் தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் ஐ. முத்துசாமி அவர்கள். இன்றைய ஆலோசனை நேரத்திலே சொட்டு நீரிலே கத்தரி சாகுபடி செய்வதை பற்றி நாம் பார்க்கலாம். இந்த கத்தரி சாகுபடியானது மேற்கு மண்டலத்திற்கு மிகவும் ஏற்றது. கோயமுத்தூர், ஈரோடு, சேலம் இந்த மாவட்டங்களிலே இந்த கத்தரியை மிகவும் அழகாக சொட்டுநீர் பாசனத்திலே பயிர் செய்யலாம். இது 3 மாதத்திலே மகசூலுக்கு வந்துவிடும். இந்த சொட்டுநீர் பாசனத்திலே கத்தரி பயிரிடும் பொழுது சாதாரண பாத்தி பாசனத்திலே பயிரிடுகின்ற மகசூலை காட்டிலும் 5 மடங்கு அதிகமாக மகசூல் எடுக்கலாம். இந்த சொட்டு நீர் பாசனத்திலே 4 லிட்டர், ஒரு மணிக்கு 4 லிட்டர் என்ற சொட்டுவான்களை பயன்படுத்தி 60 சென்டிமீட்டருக்கு 60 சென்டிமீட்டர், வரிசைக்கு வரிசை 60 சென்டிமீட்டரும் செடிக்கு செடி 60 சென்டிமீட்டரும் இருப்பது போல் அமைத்து ஒரு நாளைக்கு இந்த சொட்டு நீர் பாசனத்திலே கத்தரிக்கு 1 முதல் 2 லிட்டர் வரை தண்ணீர் செல்வது போல சொட்டு நீர் பாசன உபகரணத்தை அமைக்க வேண்டும். இந்த சொட்டு நீர் பாசன உபகரணத்தை அமைத்து சொட்டு நீர் பாசனம், சொட்டு நீர் உரப்பாசனம், மண் போர்வை, இந்த 3 in 1 என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இந்த 3 உத்திகளையும் இந்த பயிருக்கு பயன்படுத்தினமையானால் மகசூல் 5 முதல் 7 மடங்கு வரை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இது எவ்வாறு மகசூல் உயர்கிறது என்றால், இந்த மண் போர்வைக்கு கீழே சொட்டு நீர் குழாய் சொல்லும். சொட்டு நீர் குழாயிலிருந்து வெளிவருகின்ற தண்ணீர் ஆவியாகுதல் தடுக்கப்படுகிறது, களைகள் கட்டுப்படுத்தப்படுகிறது. பாத்தி பாசனத்திலே 50 லிட்டர் தண்ணீர் கொடுத்தமையானால் 5 லிட்டர் தான் செடிக்கு போகும், 45 லிட்டர் களைகள் எடுத்துக்கொள்ளும். ஆனால் இந்த மல்ச்சிங் எனப்படுகின்ற மண் போர்வையிலே 50 லிட்டர் தண்ணீர் கொடுத்தீர்களே ஆனால் 50 லிட்டர் தண்ணீரும் அந்த செடிக்கே போகும். இதுதான் இதனுடைய சூட்சுமம். இந்த சூட்சுமத்தை விவசாயிகள் கரெக்டாக சரியாக பயன்படுத்தினானால் விளைச்சலை அதிகமாக நாம் பெறலாம். ஆகவே நான் இதுவரை கூறிய உத்திகளான சொட்டு நீர் பாசனம், சொட்டு நீர் உரப்பாசனம், மண் போர்வை என்ற உத்திகளை பயன்படுத்துங்கள். மேலும் இதிலே காய்ப்புழு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த காய்ப்புழுவை கட்டுப்படுத்துவதற்கான உத்திகளை அதனுடைய விஞ்ஞானிகளிடம், அதற்கு ஏற்பாடான விஞ்ஞானிகளை அணுகி கேட்டு நீங்கள் பயன்படுத்தி மகசூலை பெருக்கி
நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நான் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற 098436225554 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம்.